சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனிலை பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா, என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லபிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக் வ லபிஜ்தமஉ அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லம் யதுர்ரூக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே, அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால், உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்ததிர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார்? கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய
இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் தீட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹ்வின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹ்வை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னா லமுத்ரகூன். மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா, எங்களை கைவிட்டு விட்டீர். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குத்ரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர்! என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்ன மஇய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்டு அந்த கடலை பிள. அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும். பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن تقدر عليه. கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார், அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கிழைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி, கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி. அல்லன் நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். ஃபனாதா ஃபில் ظுலுமாத், அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார், யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், அநீதம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலால். என் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்